மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ்கிட்ட இருந்த தப்பிச்ச ரகுவை வந்து நம்ம எப்படியாவது வந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியும் வந்து அவங்களோட அண்ணா பாபுவும் வந்து பிளான் போடுறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க. அந்த பிளானை கேட்டுட்டு பாபுக்கும் ஓகே, இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாகு வந்து இல்லை, மாப்பிள்ளையோட மனசை வந்து நம்ம திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. அவ தான் வந்து ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு மலை போல் நம்புகிறாரு. நம்ம ஏதாவது பண்ண போய் திரும்ப திரும்ப நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆல்ரெடியே நம்ம கல்யாணம் பண்ண இதில் வந்து அவர் நம்மக்கிட்ட பேசவே மாட்டாருன்னு நினச்சிருந்தா என்னை கூப்பிட்டெல்லாம் வந்து வேலை போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பட் அதையும் மீறி வந்து பாபுவும் நம்ம மல்லியும் வந்து அந்த பிளானை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து கால் பண்ணுறதுக்காக மல்லி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெண்பாவும் கால் பண்ணிட்டாங்க. வெண்பாவை வச்சு தான் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துட்டு வெண்பா கிட்ட எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா வெண்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெண்பாவும் வந்து உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க என்னென்னா, ரேணுகா அம்மாவோட மொபைல் எடுத்து அதில் எது வந்து சேவ் பண்ணாத நம்பர் வந்து அடிக்கடி வந்து கால் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டியும் இதை பாசிட்டிவ் எடுத்துகிட்டு இதெல்லாம் சப்ப மேட்ரு மல்லிமா, நான் வந்து ஈஸியாக முடிச்சு தரேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன, ரேணுகா அம்மா கிட்ட தான் 2 மொபைல் இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடியே வந்து வெண்பா வந்து ரேணுகா கிட்ட 2 மொபைல் இருக்கிறத வந்து பார்த்துட்டாங்க. அதனால தான் வந்து மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. மல்லியும் அதை புரிஞ்சுக்கினாங்க. அப்போ வந்து ரகு கிட்ட பேசுகிறதுக்கு இவ வேறு ஒரு ஃபோனை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் அதை புரிஞ்சுட்டு அப்போ அந்த ஒழிச்சு வச்சுருக்கிற ஃபோனில் இருந்து எடுத்து கொடு நம்பரை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நம்ம வெண்பாவும் போயிட்டு மெதுவாக போயிட்டு ரேணுகா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னலாம் செக் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்து மொபைலில் இருக்கிற நம்பரையும் வந்து மல்லிக்கிட்ட சொல்லியாச்சு. மல்லி வந்து இன்னொரு அட்வான்ஸாக இன்னொன்று வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நான் சொல்கிற மெசேஜை சென்ட் பண்ணு அந்த நம்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, இப்படி கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டு என்னால் உங்ககிட்ட பேச முடியாது, கால் பண்ணாத, நீ வந்துட்டு நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம வெண்பாவும் வந்து அந்த மெசேஜை வந்து சென்ட் பண்ணியாச்சு. சென்ட் பண்ணதை டெலீட்டும் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே என்ன நடந்திருக்கு, ஃபோனில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் வந்து ரேணுகாவுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதை நம்பி வந்து ரகுவும் வந்து கோயில் பின்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மல்லியும் அவங்களோட அண்ணாவும் வந்து ஆல்ரெடியே வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் வந்து நின்று கால் பண்ணி பார்த்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிவிட்டு கால் பண்ணி எடுக்காமல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்து அப்போ இவன் தான் வந்து ரகுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மல்லி போட்டிருக்க பிளான் எல்லாமே ஓகே தான். பட் வந்து பாபுவை கூட்டின்னு போனதுக்கு பதிலாக வந்து போலீஸ்க்கு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுதுங்க. ஏன்னா வந்து போலீஸுக்கு சொன்னாங்களா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து அங்கே மல்லியும் பாபுவும் மட்டும் இருக்காங்க. இவங்களால வந்து ரகுவை வந்து பிடிக்க முடியுமா? ஏற்கனவே வந்து ரகு ஒரு கிரிமினல். அப்படி இருக்கிறம்போது அவனுக்கு எப்படி தப்பிக்கணும், எங்கே எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறம்போது நீங்கள் போலீஸ்கிட்ட போனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. இல்லை நம்மளே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா? ஒரு வேளை வந்து போலீஸ் வந்து ரகுவை வந்து பிடிக்க விடாமல் போயிட்டா இந்த விஷயம் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்து சொல்லாமல் இருந்தாங்களா? இல்லை மல்லியும் பாபுவுமே தனியாக நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. இப்போ வந்து அது ரகுவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பாபு வந்து கிட்ட போகிறாரு. நீ தானே ரகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி வண்டி விட்டு எல்லாம் இறக்குறாங்க. பட் ஆனால் வந்து ரகு வந்து அதுக்கு வந்து தாக்கு பிடிச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாரு. இந்த இடத்துல வந்து ரகு வந்து தப்பிச்சிருவாரா, இல்லை பாபுவும் மல்லி வந்து பிடிச்சிருவாங்களா, இல்லை அதுக்குள்ளே வந்து மல்லி வந்து போலீஸை வர வச்சுருவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய வந்து கொஷினாக இருக்குன்றதோட என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்குது. மல்லி வந்து இது போலீஸ் சொல்லியிருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ரகு வந்து இன்றைக்கி மாட்டிப்பார். ரகு மாட்டிக்கிறதோட வந்து ரேணுகாவும் வந்து இன்றைக்கே மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ரகு மாட்டிக்கினாலையும் ரேணுகாவை கையை காட்டுவாங்களா, இல்லை ராஜி கையை காட்டுவாங்களா அப்படின்றது தான் பெரிய கொஷின் மார்க்கு. என்னோடய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ரேணுகாவை கை காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து ரேணுகா தான் வந்து முதல்ல வந்து அனுப்பிச்சி வச்சதே வந்து அந்த வீட்டுக்கு ரகு தான். அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போடணும் அப்படின்றதுக்காக. ராஜி வந்து இப்போ நடுவில் சேர்ந்தவ, விஜய்க்கு வந்து எதிரியாக இருக்கா ராஜி அப்படின்றதுனால வந்து ராஜி வந்து இப்போ ரகு கூட சென்டரில் ஜாயின் பண்ணுவ. ஸோ வந்து ராஜியை கை காட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இப்படி
ரகு வந்து ராஜேஸ்வரியோட கையை காமிச்சா ராஜு வந்து கண்டிப்பாக வந்து ரேணுகாவுக்கும் ரகுக்கும் இருக்கிற சம்மந்தத்தை வெளியே எடுத்து கொண்டு வருவாங்களா, இல்லை வந்து இதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம், தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை தானே எல்லாம் டாமினேட் பண்ணுறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்களா, இல்லை இவ்வளோ தெரிஞ்சு நான் சைலண்ட்டாக இருக்கேன், நீங்கள் என்னையே வந்து அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்களா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல்ல வந்து ரகு வந்து மாட்டணுங்க. ரகு மாட்டினாரா இல்லையா, அங்கேருந்து தப்பிச்சு போனாங்களா, மல்லி வந்து போலீஸை வர வச்சாங்களா இல்லை வர வைக்கல அப்படின்றதெல்லாம் பெரிய இதுவாக இருக்குது. இது எல்லாம் தாண்டியும் வந்து ரகு கிட்ட வரைக்கும் போயாச்சுங்க. ரகுவோட பர்சனல் நம்பர் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வெண்பா குட்டி தான், மல்லியோட பிளானு தான். இப்போ எதுவுமே தெரியாத, எது யார் என்ன அப்படின்னே சொல்லிட்டு தெரியாது இருந்த வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரகு கிட்ட வரைக்கும் போயாச்சு. ரகுவை வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தாச்சு. இந்த ரகு வேறு எங்கே போனாலையும் மாஸ்க் போட்டுட்டு முகத்தை மறைச்சிட்டே வந்து போயிட்டுருக்காரு. இதுவே வந்து பெரிய ட்ராபேக்காக இருக்குது எல்லாருக்கும். அவனை வந்து தூரத்தில் இருந்தால் கூட ஃபேஸை பார்த்துடலாம், இப்படி மறைச்சிட்டு இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து மாட்டினாரா இல்லை தப்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.